என்னது இந்த ஒரு கேஸுக்கு இப்படி ஒரு பில்டப்பா? அந்த மாரி சொல்ற மாரி தான் ஜெய்பீம் படத்தில எப்படி நடந்ததோ, அந்த மாரி தான் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ண பார்த்தீங்கன்னா, பாலியல் பலாத்காரம் பண்ணதா, ஸோ ஞானசாகர் என்பவர் பார்த்தீங்கன்னா கைது செஞ்சாங்க. அந்த ஒரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்திருக்கு. தலைமை நீதிபதி அவர்கள் ஹைகோர்ட் சென்னையோட ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒரு வீடியோல முழுக்க முழுக்க பார்க்கலாம். நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஜெய்பீம் படத்தில் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜெய்பீம் படத்தில் என்னடா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஃபைனல் ஜோனில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போடுவார். அதாவது இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜிங்க தலைமையில் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேஸும் நடந்திருக்கும். அப்படி நம்ம சூர்யா சார் ஜெயிச்சுட்டு இருப்பார். அப்படி இந்த ஒரு கேஸுக்கு திரும்பி பார்த்தா இதுவும் இப்படி தான் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆனும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்வொகேட் லட்சுமி என்பவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் நடந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் ஒத்துங்கன்னு இருக்குது. 2 நீதிபதிங்க தலைமையில் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அகைன் ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட கமிஷனர் அதாவது அருண் அவங்கள பார்த்தீங்கன்னா விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்கள விசாரிக்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லாமல் கவர்மெண்ட்டுக்கிட்டே சொல்லாமல் ப்ரெஸ்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கு எல்லாருக்குமே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறுன்னு ஜட்ஜிங்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு கமிஷனர் ப்ரெஸ்ஸை வச்சு பேசலாம். ஆனால் இப்படி இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான செக்ஷன் இருக்குது. அதாவது ஆரம்ப நிலையிலே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முற்றிலும் இப்படி பேசுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஜட்ஜு. அதுக்கப்புறம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா பல திருப்பு முனைகள் இருக்குது. அது என்னென்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா இனிமேல் சிபிஐக்கெலாம் மாற்ற முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொண்ட ஒரு குழு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜட்ஜே முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 3 போலீஸார் பெண் போலீஸார் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இவங்க தான் இந்த ஒரு கேஸை விசாரிக்க போகிறாங்க. இதுக்கு மேல் இந்த கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரே ஒரு தவறுனா எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் லீக் ஆகலைன்னா இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எஃப்ஐஆரில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி லீக் பண்ணலான்னு அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த திருடனுக்கு அதாவது இந்த ஒரு பொறுக்கிக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நீதிபதிங்க சொன்னது என்னென்னா அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் பாராட்டுகள் தெரிவித்தாங்க. அதாவது எந்த ஒரு பயமே இல்லாத இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட சொன்னதுக்கு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட ப்ரொஃபைலை வெளியே சொல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனால் எஃப்ஐஆர் லீக் ஆனது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு எல்லாம் காலேஜே ஏற்றுக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியை ஏற்றுக்கணும். இதுக்கு மேல் படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அவங்க உத்தரவே அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல் அந்த பொண்ணு படிக்கலாம், இனிமேலும் படிக்கலாம், எல்லா செலவும் அண்ணா யூனிவர்சிட்டியை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அரசியல் ரீதியாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கலாய்ச்சதும் இவங்கள தான், அதிகமாக கொஞ்சம் சீரியஸாக பார்த்ததும் இவங்கள தான். ஸோ நான் வேறு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேறு யாரும் இல்லை. ஸோ பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீரியஸாகவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? அவங்க அப்படி என்னதான் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்களே. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வேஷ்டி கட்டிட்டு சட்டை எதுவும் போடாமல் ஸோ சவுக்கடி அடிக்கிறேன்னு பேரில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிங்க டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது பல காமெடி வச்சு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கம் சீரியஸாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா அவங்க கூட இருக்கவங்க அவங்க கட்சியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் ஐயா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது தவறுன்னு சொல்லி அழுதுருப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அழுதுருப்பாங்க. இந்த ஒரு கேஸுக்காக இப்படி நடக்கிறாரே அப்படின்னு மனசு எல்லாம் பொங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தார். ஸோ 5 சவுக்கடி அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்ன அங்கே இருந்த போராட்டத்தில் இருந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதை சவுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா பல பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இது ஏன் தேவையில்லாத வேலைன்னு பல பேர் ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் சீரியஸாகவும் பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.